உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் 52வது நினைவு நாளை முன்னிட்டு கோவை காந்திபுரம் பகுதியில் தந்தை பெரியார் படிப்பகம் முன்பு அமைந்துள்ள தந்தை பெரியார் திருவுருவ சிலைக்கு கோவை மண்டல செயலாளர் சுசி கலையரசன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன், மண்டல துணை செயலாளர்கள் கோவை குமணன், வழக்கறிஞர் துறை இளங்கோவன், கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் கோவை குரு, துணை செயலாளர்கள் கோட்டை சேது, கொங்கு சம்பத், திருமா எழிலன், வழக்கறிஞர் ஷீலாராஜன், நாதன், குயின்ஸ் மனோகரன், விடுதலை அன்பன், சாமி வளவன், தோழர் மாணிக்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தந்தை பெரியார் அவர்களுடைய 52வது நினைவு நாள் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாளிலே தந்தை பெரியாருடைய கொள்கைப்படி இந்த நாட்டில் சூழ்ந்துள்ள பிஜேபி, RSS, சங் பரிவார அமைப்புகளை ஓட விரட்டிட சபதம் ஏற்று எழுச்சி தமிழர் தலைமையிலே இன்றைக்கு நாங்கள் விடுதலை சிறுத்தை களமாடி வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களுக்கு மாலை அணிவித்து இன்றைக்கு இந்த நிகழ்வை பரிமாறிக்கொள்ளும் வகையிலே இன்றைக்கு நாங்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த நிகழ்விலே தலைவரால் நியமிக்கப்பட்ட மண்டல செயலாளராகிய நானும், மண்டல துணை செயலாளர்கள் தம்பி கோவை குமணனும், வழக்கறிஞர் துறை இளங்கோவன் அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் முன்னிலையிலே அதே போன்று மாவட்ட செயலாளர் தம்பி கோவை குரு, துணை செயலாளர்கள் தம்பி சேது, ராஜாமணி, தம்பி சூர்யா, வழக்கறிஞர் ஷீலாராஜன், சம்பத் அவர்கள் மற்றும் நாதன், குயின்ஸ் மனோகரன், விடுதலை அன்பன், எழிலன் ஆகிய தோழர்களுடைய ஒருங்கிணைப்பில் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நாட்டிலே நாம் இன்னும் விழிப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்றைக்கு மோடி அரசாங்கம், அமித்ஷா அரசாங்கம் இந்த நாட்டுடைய பொது சொத்துக்களை எல்லாம் விற்று வருகின்றார்கள். கார்ப்பரேட் மயமாக்கிக் கொண்டு இருக்கின்றார்கள். ஏழை எளிய மக்கள், குடிசைவாழ் மக்கள், தினக்கூலி வேலை செய்யக்கூடிய மக்கள் இன்றைக்கு 100 நாள் வேலை என்று ஒரு 100 நாளுக்கு வேலை என்பதை இன்று 150 நாட்களாக உயர்த்த சொல்லுகின்ற நிலையிலே இன்றைக்கு அந்த 100 நாள் வேலைக்கு மூடு விழா காண்பதற்காக சதித்திட்டம் போட்டு இன்றைக்கு மோடி அரசாங்கம் நடந்து கொண்டு வருகிறது. ஆக அது மட்டுமல்ல, இன்றைக்கு எங்கெல்லாம் மசூதியும் இந்து கோவில்களும் ஒன்றாக இருக்கிறதோ அங்கெல்லாம் கங்கணம் கட்டி இதுவும் ஒரு அயோத்தி என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாடு தந்தை பெரியார் பண்படுத்தப்பட்ட நாடு. தமிழ்நாடு தந்தை பெரியாருடைய பகுத்தறிவு ஏந்தி இங்கே வாழ்வுடைய நாடு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கொள்கைக்கு ஏற்ப தமிழர் பண்பாட்டோடு நடக்கக்கூடிய நாடு. இங்கே நாங்கள் இந்துக்களாகவும், இஸ்லாமியர்களாகவும், பௌத்தர்களாகவும், கிறிஸ்தவர்களாகவும் நாங்கள் இங்கே ஒன்று கூடி மாமன் மச்சாலாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த போக்கை தீ வைத்து எரிப்பதற்காகவே இன்றைக்கு பிஜேபி, RSS, இந்து அமைப்புகள், இந்து பயங்கரவாதிகள் இன்றைக்கு கங்கணம் கட்டிக்கொண்டு தமிழ்நாட்டிலே இன்றைக்கு சதி வலை பின்னிக் கொண்டிருக்கின்றார்கள். அரசியல் சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒருபோதும் தந்தை பெரியாருடைய இந்த நாட்டிலே, இந்த மண்ணிலே மத கலவரம் இனி ஒரு நாளும் நடக்காது. பிஜேபி இந்த நாட்டை விட்டு, தமிழ்நாட்டை விட்டு, இந்த இந்திய நாட்டை விட்டு விரட்டுவோம். இது எழுச்சி தமிழர் திருமாவளவனின் கோட்டையாக மாற்றுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.